வீரத்தின் விளைநிலமாக இருப்பவள் தான் காளி என்று நாம் அழைக்கிறோம். கொற்றவை என்ற பெயரோடு நாம் அன்றாடம் வழிபடும் தெய்வ அம்சங்களுள் காளி என்பவள் ரௌத்ர ரூபமாகவும் உக்ர தெய்வமாகவும் நாம் சித்தரித்திருக்கிறோம். ஆனால் அந்த காளியை சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கும் பொழுது கூட அவளை காளி என்று அழைக்கிறோம். தில்லையம்பதியில் எம்பெருமானிடம் ஊர்துவ தாண்டவத்தில் தோல்வியடைந்த கோபத்தில் தில்லையின் எல்லையில் சென்று அமர்ந்த காளியை பற்றிய சில தகவல்களை சிந்திக்கலாம். தில்லையம்பதியில் வாழக்கூடிய அனைவரும் எல்லை தெய்வமாக வழிபடக்கூடியவள்தான் இந்த தில்லை காளி. இந்த கோவிலின் வரலாறு என்னவென்றால், சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சக்தி இல்லையேல் சிவமில்லை என்று சக்தி வாதாட சிவனுக்கு கோபம் உட்பட்டு நீ காளியாக மாறக் கடவது என்று சாபமிட்டார். இதை அறிந்த தேவியோ சற்றும் எதிர்பாராமல் இப்படி ஒரு சாபத்தை கொடுத்து விட்டானே எம்பெருமான் என்று சாப விமோச்சனம் கோரினாள். உடனே எம்பெருமான் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் தொல்லை கொடுக்கக்கூடிய அனைத்து அசுரர்களையும் அழிக்கும் இந்த காளி உருவானது. அசுரர்களை அழித்தவுடன் நீ தில்லையம்பதியில் சென்று தவமிரு, அங்கு வியாக்கிரபாதகரின் வேண்டுகளுக்கு இணங்க நான் அங்கு ஆனந்த தாண்டவம் ஆடும் தருணத்தில் உன்னை சிவகாமியாக அடைவேன் என்று கூறினார். அதன்படியே பார்வதி தேவியும் அசுரர்களை அழித்து தில்லையம்பதிக்கு வந்து அங்கு தவமுற ஆரம்பித்தாள். தவத்தின் எல்லைக்கு சென்ற காளி தேவியோ வெகு காலம் தவம் இருந்தும் எம்பெருமான் வராத நிலையில் அவரை தன்னுடன் நடன யுத்தத்திற்கு அழைத்தாள். ஆடவல்லானையே நடன யுத்தத்திற்கு அழைத்திருக்கிறாரே தாய் என்று தேவர்கள் அனைவரும் ஆச்சரியமுற போட்டியும் துவங்கியது. போட்டியின் ஒரு கட்டத்தில் எம்பெருமான் தன்னுடைய காதில் இருக்கக்கூடிய குண்டலத்துக்கு கீழே விழும்படி செய்து அதை தன்னுடைய ஒரு காலால் எடுத்து தன்னுடைய காதிலே அணிந்து கொண்டார். அதையே ஊர்துவ தாண்டவம் என்று கூறுவர். பெண்ணாக இருக்கக்கூடிய காளி தேவியால் இதை செய்ய முடியாது என்ற ஒரு கட்டம் வர காளி தேவி தோற்று போய் ஊரின் எல்லைக்கே சென்று காளி தேவியாக அமர்ந்தாள். அதுவே தில்லைக்காளி கோவிலானது. இந்த தில்லைக்காளி கோவிலுள் ஒரு பிரதான அம்சம் என்னவென்றால், தில்லைக்காளிக்கு எப்பொழுதும் வெள்ளை நிற வஸ்திரமே சாத்தப்படுகிறது. அது மட்டும் அல்லாது எப்பொழுதும் குங்கும காப்பிலேயே தாய் அருள்பாலிக்கிறாள். பிற கோவில்களில் இல்லாத போல் உலகிலேயே இங்கு ஓர் இடத்தில் மட்டும்தான் தட்சிணாமூர்த்தியின் பெண் அம்சமாக கூறப்படுகின்ற கடம்பவன தட்சிண ரூபிணி இருக்கிறாள். அது மட்டும் அல்லாது சரஸ்வதி தேவி நின்ற கோலத்தில் வீணா வித்யாம்பிகா என்ற பெயரில் அருள்பாலிக்கிறாள். இதே ஸ்தலத்தில் தான் கோபமுற்று அமர்ந்த காளி தேவியை பிரம்மன் வழிபட்டு சாந்த ஸ்வரூபிணியாக மாற வேண்டும் என்று கூறினான். அதற்கிணங்க தாய் வேதநாயகியாக 4 வேதத்தையும் உணர்த்தும் விதமாக பிரம்மனை போல் 4 முகத்துடன் இங்கு தோன்றினாள். அதுவே பிரம்ம சாமுண்டீஸ்வரியாகவும் திகழ்ந்தாள். பிரம்மனை போன்று 4 முகத்துடன் தேவியை வேறு எங்கும் காண முடியாது என்பது விசேஷம். தில்லைக்கு சென்ற அனைவரும் நடராசனை வழிபட்டது மட்டும் அல்லாது இங்கு வந்து இந்த பிரம்ம சாமுண்டேஸ்வரியையும் தில்லை காளியையும் வழிபட்டாலே முழு பூரணத்துவம் கிடைக்கும் என்று கூறுகின்றது புராணம். இப்படிப்பட்ட தில்லை காளியின் கோவிலுக்கு சென்று நாமும் அத்தாயின் அருளை பெறுவோம்.